அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் படி வந்து இன்னைக்கு நடக்கணும். ஆனால் ரேங்க் லிஸ்ட் இன்னும் வராத காரணத்தினால நம்ம வந்து இன்னைக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய அப்டேட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்இ வெப்சைட்டில் வந்து 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு நைட்டு 9 மணிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். இந்த 7.5 கோட்டா ஸ்டேட் government students can access the online platform for modifying the course and college option after 9 pm of 19/6/2024 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம், காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றலாம். மீன்ஸ் அதுதான் வந்து நம்மளுக்கான கவுன்சிலிங். ஓகேங்களா? அதனால் வந்து 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நைட்டு ஆஸ் பர் த ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ மாணவர்கள் 7.5 இருக்கிறவங்க வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதை இப்போ கிடச்சிருக்கூடிய ஒரு குயிக் அப்டேட். மாணவர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஈவினிங் போடக்கூடிய இந்த வீடியோ கிடைக்கும். ஸோ வந்து டிஎன்ஏயு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலைன்னா கூட அவங்க அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லிட்டு நம்ம ஷெட்யூலில் கொடுத்த அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரேங்க் லிஸ்ட்டே வராமல் ஒரு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்ற போது நம்ம இது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தெரியல. அதனால் மாணவர்கள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த 9 மணிக்கு இன்றைக்கி நைட் 9 மணிலேருந்து இதை ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. 7.5 கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து 7.5 இருக்கிறவங்க இன்றைக்கி நைட் 9 மணிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் த ஷெட்யூலில் வந்து என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கோ அந்த சீட் அலாட்மெண்ட் அன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காலேஜ் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம 20-21 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். அதனால் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு அற்புதமான சந்திப்போம். நன்றி நண்பர்களே.